எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சைப்பயிறு வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். பச்சைப்பயிறு ரொட்டி, பச்சைப்பயிறு இட்லி, பச்சைப்பயிறு பணியாரம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பச்சைப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான கறி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த அருமையான பச்சைப்பயிறு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சைப்பயிறு கறி செய்ய அரை கப் பச்சைப்பயிறு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நைட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி பயிறு நல்லா பெருசாக ஆயிருக்கு பாருங்கள். ஊற வச்ச பச்சைப்பயிரை ஒரு குக்கருக்கு மாற்றி பயிறு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி 1 to 2 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். ஒரு அகலமான பேன் இல்லை கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடுசா நறுக்கின 2 வெங்காயம், நறுக்கின 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்து போட்டிங்கன்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 3 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை கொஞ்சம் கூட குறைச்சலாக போட்டுக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்கறதால நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் அளவு சரியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருக்கிற பச்சைப்பயிரை கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. அரை கப் தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு கலந்து வந்துடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பச்சைப்பயிறு கறியை நல்ல சூடான சப்பாத்தி, ரோட்டி இல்லைன்னா சாதத்தோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான பச்சைப்பயிறு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் மீல்னு சொல்லலாம். இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி இல்லைனா பூரிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். வெறும் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பச்சைப்பயிறு வீட்டில் இருக்கும்போது ஊற வச்சு இந்த கறி ட்ரை பண்ணுங்கள். பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.